செய்தியாளர்களிடம் பேசிய மாமன்ற உறுப்பினர் ரெக்ஸ்லின், திமுகவிற்கு வெற்றி தோல்வி என்பது புதிதல்ல என்றும், மாய வலையில் சிக்கியதால் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் கண்ணீர் பெருக்கெடுக்க கூறினார். மீண்டும் திமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகமே பாராட்டுற தலைவரையா, தோற்றுக்கவே கூடாதுயா, எங்களால சீரழிக்கவே முடியலையா. அப்படி ஒரு தலைவரையா, பெண்களுக்கு அப்படி வாரி வாரி வழங்கின கொலை வல்லலையா. இந்த மாதிரி ஒரு தலைவர் எனக்கு கிடைக்கவே செய்யாதுயா. இப்படி ஒரு தலைவர் கிடைக்கவே செய்யாது. எங்களுக்கு இந்த தலைவரை விட்டது எங்களால சீரழிக்க முடியலையா. இந்த தலைவர் எங்களால ஒண்ணுமே. குளத்தூர் தொகுதியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல்விங்கிறத எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த தோல்வி எப்படி நடந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த தோல்வியில இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல. ஏன்னா அந்த தோல்வி திமுக காரர்களுக்கு தோல்வி எல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. இது ஒரு மாய வலையில குளத்தூர் மக்கள் அத்தனை பேருமே நாங்க உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டோம். எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோத்தாருங்கிறத எங்களாலே சீரணிக்க முடியலங்கிறாங்க. இதுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. உலகமே போற்றக்கூடிய தலைவர். இந்த தலைவர் இருந்தா தமிழ்நாட்டை இதை விட மேலா கொண்டு போயிருவாங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவரை தோற்கடிச்சாங்க. அவருடைய தோல்வி எங்க தலைவர் எங்களை தோத்ததுனால தோண்டு போங்கன்னு சொல்லல. தலைவர் நீங்க நல்லா இருங்க, நாம திருப்பி வருவோங்கிறார். ஆனா தாங்க முடியல. தலைவரை நாங்க பார்த்தது கருணாநிதி ஸ்டாலின் தோக்க கூடாது. பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை பண்ணினார், எவ்வளவோ திட்டங்களை பண்ணினார். இப்படி ஒரு தலைவர் கிடைக்காது. இப்படி ஒரு தலைவரை தோற்கடிச்சது ரொம்ப வருத்தமா இருக்குது. பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காத சிஎம் சார், உண்மை நிச்சயம் வெல்லும் என எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு ஏதோ படுகொழிக்குள் விழுந்தது போலவும் கடனில் தத்தளிப்பதாகவும் பேக் நெரேட்டிவ் செட் செய்த இன்றைய முதலமைச்சர் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகள் என்று பெரும் பட்டியலை வாசித்துள்ளார். என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இவையெல்லாம் அவருடைய ஒரு மாத கால சோஃபா மாடல் ஆட்சியில் நடந்த சாதனைகளா அல்லது 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் அச்சீவ்மெண்ட்ஸா? ஆமா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்ற கட்சியில ரொம்ப நாளாக என்ன பண்ணுவீங்க? இப்ப முட்டு கொடுத்து தூக்குறீங்க. எத்தனை முட்டு காசு? வணக்கம் வணக்கம் என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பு நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டவர் இப்போது நீட் விளக்கு கேட்டு அவர் பேசியதற்கு அல்லது கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் அவருடைய புதிய கூட்டணி கட்சியிடமோ மேகதாது பிரச்சனை பற்றி வாய் திறக்காமல் நமக்கு எதுக்கு வம்பு என்று சைலண்டாக திரும்பி இருக்கிறார். நீங்க 50 வருஷம் போய் மேகதாது அணை போய் கட்ட போயிருக்கோமா இல்லையா? 50 வருஷம் தூக்கி போட்டு என்னென்ன பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? 2 சாட்சி வேலை கொடுத்துக்கிறீங்க. ஆயோக் கூட்டத்தில் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தை மிஞ்சும் அளவுக்கு ஆபாச வீடியோ எடுத்த 50க்கும் அதிகமான பெண்களின் வாழ்க்கையை தாவேக்க ஐயா, உங்களுடைய கருணாநிதி டிவிக்குமே சன் டிவிக்குமே ரொம்ப புழுகிறதா